Welcome to CBC class 12th maths example number 31 chapter 5 ஓட solutions பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ இங்க பாருங்க dy by dx கண்டுபிடிக்கணும் இது வந்து தீட்டா அதாவது தீட்டா ரெண்டுலயும் காமனா இருக்கா அப்ப அதுதான் உங்களோட பாராமீட்டர் நீங்க கேக்கலாம் a கூட காமனா இருக்கேனா நான் a எடுத்துக்கலாமா கேக்கலாம் see a b c இதெல்லாம் வந்து k l m n capital A, capital B, capital C இதெல்லாம் constant number மாதிரி constant number மாதிரி அதெல்லாம் கூட theta, t இந்த x, y, z sometimes கூட வரும் ஓகேங்களா இதெல்லாம் தான் parameter இப்போ இந்த theta தான் நம்ம parameter so theta is a parameter for this case okay இப்போ theta parameter னா dy by dx கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து dy by d theta divided by dx by d theta இந்த d theta-வை மேலையும் கீழையும் போடணும் so first இத எடுத்துக்கோங்க x is equal to a cos theta-வா இப்போ இந்த x d theta வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் differentiate with respect to theta so dx by d theta is equal to a into cos theta differentiation பண்ணா minus sin theta next y எடுத்துக்கோங்க a sin theta differentiate with respect to theta dy by d theta a sin theta differentiate பண்ணா cos theta ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சா dy by d theta ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஃபார்முலா போட்டுருங்க so dy by dx is equal to dy by d theta ஓட ஆன்சர் a cos theta dx by d theta ஓட ஆன்சர் இந்த மைனஸ் ஃப்ரண்ட்ல தள்ளிக்கலாம் minus a sin theta a கேன்சல் cos theta by sin theta நம்ம trigonometryல இந்த மைனஸ் தள்ளி விட்டு cos by sin னா cot theta அவ்வளவுதான் சம் முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா 2 நிமிஷம் கூட ஆகவே இல்ல அதுக்குள்ள சம் முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் சம் ஓகே சோ நெக்ஸ்ட் நம்பர் bye bye